பண்பலை ஈழத்தில் சன் குழுமத்தை சேர்ந்த ரெட் எஃப்எம் நிறுவனம் பங்கேற்க அனுமதி அளிக்கக்கூடாது என சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சன் குழுமத்தை சேர்ந்த ரெட் எஃப்எம் நிறுவனம் பண்பலை ஈழத்தில் பங்கேற்க அனுமதி அளிக்கக்கூடாது என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதை விசாரித்த தலைமை நீதிபதி TS தாக்கூர், சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இதில் ஆஜரான சுப்பிரமணியன் சுவாமி, ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பண்பலை ஈழத்தில் பங்கேற்க சன் குழுமத்திற்கு அனுமதி அளித்தால் அது வழக்கை நீர்த்துப்போக செய்யும் என்று வாதிட்டார். மேலும் இது தேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றும் இதன் காரணமாக ரெட் எஃப்எம் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். பாதுகாப்பு கொள்கையை இது மாதிரி மாற்றல் பண்ணுறது ஒரு கம்பெனிக்கு லாபம் கொடுக்கறதுக்காக இது நம்ம நாட்டுக்காக நல்லதில்லை. அதில் நான் எழுதிய கடிதமோட ஃபோட்டோவை நான் ஃபோட்டோ காப்பி, அப்புறம் பிரதமருக்கு நான் எழுதின லெட்டர் நான் நீதிபதிகளுக்கு கொடுத்தேன். அதை பார்த்துட்டு அவள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கேன்.